டொமேட்டோ பப்பு வீட்லேயே இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே இது ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ½ கிளாஸ் வந்து நம்ம பைத்தியம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி துவரம் பருப்பு, அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பிங்க் கலரில் ஒரு பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வாஷ் பண்ணி குக்கரில் தேவையான அளவு தண்ணியை விட்டு மஞ்சள், கொஞ்சோண்டு ஆயில், உப்பு, பச்சை மிளகாவை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம சேனல் வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் க்ரோத் நல்லா வேகமாக நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இது கொலாப் பண்ணலான்னு நான் ஒரு யோசனையில் இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொலாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், குக்கரில் மஞ்சள் தூளையும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கிறேன், பச்சை மிளகா விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இது வந்து நம்ம ரைஸுக்கு ரொம்பவே நல்லா இதுவாக இருக்கும். ரைஸ் கூட சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், தோசை கூட சாப்பிடலாம், இட்லி கூட சாப்பிடலாம். இது வந்து எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். 2 விசில் விட்டு எடுத்துக்குங்க. 2 விசில் விட்டாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயிலு, கொஞ்சமாக நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய்யை நான் வந்து உருக்கி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கூட பாருங்கள், நெய் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல சூடாகிடணும். நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், கடுகு, உளுந்தை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலையும் பூண்டை பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் சாப் பண்ணி கூட போடலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம இப்போ சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும், கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்குலாம் தேவையில்லை. நம்ம இப்போ டாலை வந்து பாயில் ஆகிடுச்சு, 2 விசில் இட்டாச்சு. அது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து 2 தக்காளி வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா வதக்குறோம். பாருங்கள், நல்லா வதக்குறோம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம், நல்லா வதக்குங்க. வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சில்லி பவுடரு, கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கரம் மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். பாருங்கள், இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணியே விட்டுக்கலாம். அந்த மசாலா நல்லா குக் ஆகணுன்றதுக்காக, மசாலா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா அதையும் இது பண்ணுறோம், நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம டாலை வந்து பாருங்கள், அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு விசில் விட்டு 2 கிளாஸு பருப்புக்கு 2.5 கிளாஸ் தண்ணியை விட்டுருக்கேன். இந்த அளவில் நான் பாயில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. இப்போ டாலை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக இருக்குது, தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. மேலே கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லியை நம்ம தூவி